பிரியாணி மசாலா செய்ய இதை பாருங்கள். ஒரு 3 நட்சத்திர சோம்பு, ஒரு 3 பட்டை, ஒரு 8 கிராம்பு, ஒரு 8 ஏலக்காய், கொஞ்சம் ஜாவித்திரி, 4 ஸ்பூன் மிளகு, 4 ஸ்பூன் ஜீரகம், 4 ஸ்பூன் சோம்பு, 5 ஸ்பூன் மல்லி, வரமல்லி, ஒரு 3 இலை. இதை எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துப்போம். இதை ஒரு ஃப்ரையை நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்து எடுத்து நம்மளாம் தயார் பண்ணி பொடி அடித்து பிரியாணி சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. மனமும் வாசனையும் வாடையும் மனமும் சூப்பராக இருக்குங்க. அதில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைட்டாக தான் வறுக்கணும், ரொம்பலாம் கவுந்துடக்கூடாதுங்க. கொஞ்சம் லைட்டாக அதில் சூடு ஏறினோன்னே நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோன்னா பொடியாக அடித்து எடுத்துக்கலாம். எதுவும் கரையை வச்சிடக்கூடாது, கறிக்கிடக்கூடாதுங்க. ஓகே, போதும். கொஞ்சம் நிறம் மாதிரி லைட்டாக அந்த வாடைக்கு வந்துடுச்சு, அது போதுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அடிச்சிட்டு வந்தாச்சு. கம்மன்னு சூப்பரான வாடை, சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம நெய் பாருங்கோ. ஆவின் நெய் மணத்துலேயும் குணத்துலேயும் மிக சிறந்தது, சூப்பராக இருக்கும். மணலாக இருக்கும் ஆவின் நெய். நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது ஆவின் நெய் தாங்க. இப்போது இந்த நெய்யில் இது நல்லா பெரிய ஸ்பூனு, அதனால் இதில் நான் ரைஸ் ஒரு 1/4 கிலோ தாங்க வைக்கிறேன். அதுக்காக இதால் ஃபுல்லாக இந்த கரண்டி ஸ்பூன் இல்லை, அது கரண்டி தால் ஒரு கரண்டி ஃபுல்லாக நெய். அப்புறம் நம்ம ரெடியான பிறகு கொஞ்சம் மேலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆயில் 2 ஸ்பூன். இதில் ஒரு இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இதுதான் போட்டு தாளிக்கணும். போட்டுட்டு அதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோங்க. அந்த பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா கருகாமல் நல்லா ஃபுல்லாக கருகாத லெவல் நம்ம அதை நல்ல பொன்னிறமாக செவந்து வர வரையும் நம்ம அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா தான் நம்மளுக்கு நல்லா சீக்கிரம் அது நல்லா செவந்து வரும். கரிஞ்சிடக்கூடாது, நல்லா பொன்னிறமாக வரணும் வெங்காயம். நல்லா நெய் ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்ததான சேனல் மென்மேலும் வளரும். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் அடுத்தடுத்து நம்ம எப்படி அதை மாற்றிக்கணும், எப்படி செய்யணுங்கிறது நம்மளுக்கு தோணும். ஓகேவா? எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் நேற்று எல்லாருமே உங்களுடைய வாக்குரிமைகளை நீங்கள் வாக்குச்சாவடியில் வாக்களித்தீர்களா? ஜனநாயக கடமையை நம்ம உயிர் உள்ள வரை அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம உயிர் வாழ்கிறோங்கிறதுக்கு ஒரு ஆதாரமே ஓட்டுரிமை தான். சரிங்களா? நம்ம எந்த கட்சி வரட்டும், எந்த கட்சி போகட்டும், அதை பற்றி இல்லைங்க. நம்ம உயிர் வாழ்கிறோன்னா நம்ம ஓட்டுரிமை நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓடு போடாமல் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஆதாரமே அதாங்க. உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே நம்மளுடைய ஓட்டுரிமை தான்.
அது யாருக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு போட்டுருங்க. அது ஓட்டுரிமை வந்து அவங்க மனதால் எந்த யார் எதை சொன்னாலும் பண்ணாலும் கூட அவங்க மனசில் என்ன இருக்கோ அதுதான் ஓட்டுரிமையை பற்றி என்னை பொறுத்தளவு நான் தான் சொல்லுவேங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கரெக்டான இனிமேல் வச்சோன்னா கரிஞ்சிடும். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க. அதுக்கு பிறகு நம்ம உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதன் அடிப்படையில் நீங்கள் போட்டுக்கோங்க. இஞ்சி உண்டு அடிப்பேன். இப்போது நம்ம ரெடி பண்ண பிரியாணி மசாலா இந்த பாருங்கள், ரெடி பண்ணி வச்ச பிரியாணி மசாலா. ரைஸ் நான் கம்மியாக தான் வைக்கிறேன், அதனால் இதால் 2 ஸ்பூன் போட்டுட்டு சின்னமாக தக்காளி 2 சின்ன தக்காளி 2ங்க. அதோட இஞ்சியையும் பூண்டும் சேர்த்து நான் இடித்து வச்சுருக்கேங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 2 ஸ்பூன் சரிங்களா. அப்புறம் தயிர் பாருங்கள், தயிர் 2 ஸ்பூன். செம்மையாக வாடைங்க, செம்மையாக சூப்பராக வாடை வருதுங்க. எப்போயே பிரியாணி வாடை. எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட வந்துடுங்க மதியம். நல்லா சூப்பராக வாடை வருது. மல்லித்தலை புதினா ஒரு கைங்க, மல்லித்தலை புதினா ஒரு கை. நம்ம ரைஸு நான் வந்து சின்ன சுண்டால் ஒரு சுண்டு தான் போட போகிறேன். அதுக்கு தகுந்த அளவு தான் நம்ம பொருளெல்லாம் சேர்க்கணுங்க. ஓகே, இப்போது இதில் நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ மட்டன். இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ மட்டன், 1/4 சுண்டு. நம்ம 1/4 படி சுண்டுனால ஒரு சுண்டு, இதனால் ரைஸ். அதில் ஒரு ரைஸு 1/4 கிலோ மட்டன். பாருங்கள் நல்லா ஜாமு மாரி வந்துருச்சு. தக்காளி வெங்காயம்லாம் எதுவுமே தெரியல பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது நம்ம இதில் இப்போ ரைஸ் எடுத்தோம் இல்லைங்களா, இதால் ஒரு சுண்டு நம்ம தண்ணி எடுத்து அதில் இப்போ ஒரு சுண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது ரைஸ் போடையில் நம்ம இன்னொரு சுண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை குக்கரை நல்லா மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சுக்கலாங்க. 4 விசில் வந்தாலும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ரைஸ் போடலாம். இப்போது 4 விசில் முடிஞ்சிருச்சு. இதை பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு மட்டன் அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதில் ரைஸை சேர்த்துக்கலாம். ஓகே, முன்னாடி நம்ம கொஞ்சம் தான் உப்பு போட்டோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ரைஸை சேர்த்துட்டு இந்த பாருங்கள் ஒரு சுண்டு ரைஸ் வந்து ஆல்ரெடி ஜீரக பொன்னி சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இது பண்ணி நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போது ரைஸை சேர்த்துட்டு இன்னும் ஒரு செஞ்சு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டேன், கொஞ்சம் கம்மியாக இருந்தது சால்ட்டு போட்டேன். ரைஸ் போட்டாச்சு, தண்ணி திரும்ப ஒரு சுண்டு நல்ல அளவுக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம இதை குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. நான் ஒரு விசில் வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போது விசில் போயிடுச்சு. நம்ம ரைஸ் வச்சு விசில் போயிடுச்சுங்க. 2 விசில் வச்சுருக்கேன். 2 விசில் வச்சுருக்கேன். பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கரெக்டாக இருக்குது பாருங்கள். தண்ணி இன்னும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்ல நம்ம வந்து எப்பொழுதுமே எல்லா மசாலா பொடியும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணணும்னு வச்சிங்களேன், செமையாக இருக்குங்க.
செமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸு, மட்டன் வறுவல் எல்லாம் இன்றைக்கி எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஓகே, இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் மக்களே, கமெண்ட்டில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.